இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமான் இக்கட்டில் நின்று விடுவிக்கப்படுவான். நீதிமானுக்கு எப்பொழுதுமே விடுதலை உண்டு. அவங்கள எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையும் அடைத்து வைக்க முடியாது. எதுலையும் அவங்க நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகவும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டார். நீதிமான் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், உண்மை உள்ளவங்க, ஆண்டுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, ஏசப்பா பிள்ளைங்க, நல்லவங்க அப்படிங்கிற டைட்டில் வர்றவங்க தான் நீதிமான். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை? நீதிமானுக்கு பிரச்சனையா, நல்லவங்களுக்கு சோதனையா? அதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரே யோசனையா இருக்கு. அப்ப பாருங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் அப்படின்னு பைபிளும் சொல்லுது. ஆனா கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவன் என்ன செய்வான்? விடுவிப்பார். அப்ப இந்த இடத்துல நீதிமான் இக்கட்டில் நின்று விடுவிக்கப்படுவான். யோசேப்பு ஒரு நீதிமான், ஆனா அவனுக்கு ஒரு பெரிய இக்கட்டு. செய்யாத ஒரு குற்றத்தை அவன் செய்ததாக அவன் மீது வீண் பழி சுமத்தப்பட்டது. வேற வழி கிடையாது. அவனுக்காக உதவிக்கு யாரும் கிடையாது, வழக்காட யாரும் கிடையாது, அவனை காப்பாற்ற யாரும் கிடையாது. ஆனால் அந்த மரண பரியந்தமும் சிறைச்சாலையில இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டாலும் கர்த்தர் அவனை விடுவித்து சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது மாத்திரமல்ல, தேசத்திலேயே அவன் ஆசீர்வாதமாய் உயர்த்தினான். நீதிமானுக்காக, அவனுடைய விடுதலைக்காக ஆண்டவரே செயல்படும் போது அது வெறும் விடுதலையாய் மாத்திரம் அல்லாமல் அது அவனுடைய உயர்வாகவும் மாறுகிறது. தானியேல பாருங்க, தேவனை வணங்கின அந்த குற்றத்திற்காக தந்திரமான யோசனை செய்து அதற்காகவே ஒரு புதிய சட்டம் பிறப்பித்து ஒரு 120 பேர் கொண்ட குழுவினர் ராஜாவினிடத்தில் ஒப்புதல் வாங்கி அவனை குற்றவாளின்னு கொண்டு போய் காண்பித்தார். ஆனா பாருங்க, அவன் செஞ்சது தவறான காரியம் அல்ல. அவன் ராஜாவுக்கு உண்மையா இருந்திருக்கிறான், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உத்தமமா இருந்திருக்கிறான். அவனுடைய கைகள் கரைபடாத கைகள். அவன் ஒரு நாள் தன்னுடைய அதிகாரத்தை தவறா பயன்படுத்தினதில்லை. ஒரு நாள் அவன் பெருமையா நடந்து கொண்டதில்லை. யாருக்கு முன்பாக அவன் மன மேட்டிமையா வாழ்ந்ததே இல்லை. ஆனா பாருங்க, இந்த ஜெபம் பண்ணின காரியத்தில் அவனை குற்றப்படுத்தினதுனால சிங்க கபிக்குள்ள அவன் தூக்கி போடப்பட்டான். ஆனா கர்த்தர் அந்த இக்கட்டிலிருந்து அவனை காப்பாற்றுகிறான். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த ஆண்டவர் விடல. வெளியில வந்தவன் காப்பாற்றப்பட்டவனாய் மாத்திரமல்ல, இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, இன்னும் பெயர் பெற்றவனா, இன்னும் எல்லாராலும் மதிக்கப்படுறவனா ஆண்டவர் மாற்றினார். அதெல்லாம் நம்ம பைபிள்ல பாக்குறோம்ல. ஆனாலும் நமக்கு என்ன வரமாட்டேன்து? நம்ம வாழ்க்கையில ஒரு இக்கட்டு வரும்போது, நம்ம செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்படும் போது, அல்லது வீண் பழி சுமத்தப்படும் போது, நமக்கு இதெல்லாம் கேள்விப்பட்டிருந்தாலும் வாசிச்சிருந்தாலும் நமக்குள்ள விசுவாசம் என்ன செய்யறதில்லை, வர்றதில்லை, நம்பிக்கை வர்றதில்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், என் தலை எழுத்து, என் தலை விதி, எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் யாரால மாற்ற முடியும்னு நாமே நம்மை நொந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இக்கட்டிலிருந்து நீதிமானை விடுவிக்கும் தேவன் இன்றைக்கு செயல்படுகிறார். அப்ப நீங்க ஏதாவது ஒரு ஆபத்துல, ஒரு சிக்கல்ல, காரணம் இல்லாமல் நீங்க எங்கேயாவது மாட்டிட்டு இருந்தீங்கன்னா, உங்க ஆபீஸ் சம்பந்தப்பட்ட காரியம் அல்லது உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, எந்த விஷயமா இருந்தாலும் அதுல இருந்தெல்லாம் உங்களை கர்த்தர் விடுவிப்பார். உங்களை விடுவிக்கிறது மாத்திரம் அல்லாமல் விடுவித்த தேவன் உங்களை உயர்த்துவார். ஆனால் நிச்சயம் உங்களுக்கு விடுதலை இருக்கு. சோர்ந்து போயிடாதீங்க. நீதிமானுங்கிற ஸ்தானத்தை மட்டும் இழந்துடாதீங்க. நான் நீதிமானா இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் போல தவறுகள் என்ன செஞ்சிடாதீங்க, ஈடுபட்டுறாதீங்க. கடைசி வரைக்கும் உத்தமத்தை காத்து கொள்ளுங்க, உண்மையா இருங்க. இக்கட்டிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்க தலையெல்லாம் கர்த்தர் உயர்த்துவார், உங்க பெயரெல்லாம் கர்த்தர் பெருமைப்படுத்துவார். தகப்பனே, நீதிமான்களை இக்கட்டில் நின்று விடுவிக்கிறவர். இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த இக்கட்டில் அகப்பட்டிருந்தால் இன்றைக்கு அவர்கள் விடுவிக்கப்படுவார்களா, உயர்த்தப்படுவார்களா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.